எல்லா படத்தோட ட்ரைலர் டீசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லைக் வந்து பார்த்துருப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் படத்தோட ட்ரைலருக்கு 1 மில்லியன் கமெண்ட் வந்து பார்த்துருக்கீங்க. அது வேறு எந்த படத்துக்கு இல்லைங்க, தளபதி விஜயோட மாஸ்டர் படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னா இந்த சூர்யா ஃபேன்ஸ். அதாவது சூரரை போட்டோட ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட 1 மில்லியன் லைக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியல. அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வேறு விதமாக யோசித்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை மத்தியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 2 lakhs 3 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே தளபதி ஃபேன்ஸ்லாம் அதை பார்த்துட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்பாக சேர்த்து மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கமெண்ட் பண்ணி 1.1 மில்லியனை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் படத்தை, அதாவது இந்த சர்ச்சை பூரா பார்த்தீங்கன்னா 4 years முன்னாடிங்க 2020 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சண்டை ஒன்று நடந்துச்சு. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்னு சொல்லலாம், அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த ட்ரீசர் எவ்வளோ கமாண்டு, அந்த ட்ரீசர் எவ்வளோ கமாண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தது. 2020 பாருங்கள், மொத்த ட்ரீசரை நான் காட்டுறேன். சூரரை போட்ட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட லைக் பார்த்தீங்கன்னா 6,48,000 பார்த்தீங்கன்னா லைக் வந்துச்சு. லைக் 1 மில்லியன் போகாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துக்கு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. குரூப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. 1 மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட், அதாவது தெலுங்கு ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸான ட்ரிபிள் ஆர் படத்துக்கு, அதாவது என்டிஆரும் ராம் சரணோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தார் 2 ட்ரீசருக்கும். அந்த 2 ட்ரீசருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த பேரும். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையே வந்துருச்சுங்க. அவங்க ராத்திரி பூரா மாதிரி ராத்திரி பகலும் பண்ணுறாங்க எங்க. அதாவது ராம் சரணோட அந்த ட்ரீசர் அவனுக்கு மட்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரிபிள் ஆர் படத்தில். அந்த ட்ரீசருக்கு பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிஆர் அவருக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரிபிள் ஆரில், அவருக்கும் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் அப்படி வந்திருக்கு. இப்போ மாஸ்டர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே டைமில் பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன். அதாவது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணாங்க. பார்த்தா 1.4 மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காரவே இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஸ்பேம் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சண்டையாக பார்த்தீங்கன்னா அதில் வந்துச்சு ட்விட்டரில். இந்த 3 ட்ரீசருமே பார்த்தீங்கன்னா 2020 தாங்க ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரே டைமில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரே ஒரு ஆள் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது.